வெல்கம் டு தமிழ் கேர்ள்ஸ் சேனல். இன்றைக்கி இந்த சேனல் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எஸ்பியோட அப்டேஷன் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எப்போனா அப்படிங்கிற விஷயத்த டீட்டெயிலாக இன்றைக்கி பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னென்னா நோட்டீஸ் போர்டில் சார் ஆடியோ போட்டிருக்காங்க. ஒரு 30 மினிட்ஸ் ஆடியோ தான். அந்த ஆடியோ போயிட்டு கேளுங்க. ஃபஸ்ட்டு அப்டேஷன் ரீஃபண்ட் ஒரு 1500 மெம்பர்ஸ்க்கு அமௌண்ட் ரீச் ஆகிடுச்சு. அவங்க ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓ அப்படிங்கிற குரூப்பில் உங்களோட ஸ்டாஃப் ஐடி, உங்களோட நேமு, எவ்வளோ அமௌண்ட்டு நீங்கள் வித்ட்ரா பண்ணீங்க, எவ்வளோ ரீஃபண்ட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்கங்கிற விஷயத்த அங்கே மென்ஷன் பண்ணி ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓவில் போட்டுருங்க. அப்போ தான் உங்களுக்கு டேஷ்போர்டில் இருக்க அமௌண்ட்டு ரீஃபண்ட் ஆகும். அடுத்தது நம்ம ஒர்க்கு இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கான அப்டேஷன் சார் வீடியோ கொடுப்பாங்க. அந்த வீடியோ நான் என்னோடய சேனலில் நான் போடுறேன். அடுத்தது என்னன்னா இன்றைக்கி நம்ம ஸ்டார்ட் பண்ணி 20 வரைக்கும் தான், 19 வரைக்கும் தான் நம்மளுக்கு ஒர்க் இருக்க போகுது. அது எப்படின்னா டெமோ மட்டும்தான். அந்த டெமோவில் கம்மியான அமௌண்ட்டு ஆட் ஆகும். அப்புறம் நம்ம 20க்கு அப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது கரெக்டான அமௌண்ட்டு ஆட் ஆகும். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் தெரியாமல் சூஸ் பண்ணிட்டேன், டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர் தெரியாமல் சூஸ் பண்ணிட்டேன், எனக்கு சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக சேஞ்ச் ஆகாது. அது ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் அவங்களாம் வெயிட் பண்ணுங்கள். வேணால் நீங்கள் மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கரில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் இன்ஃப்ளூயன்சர் ஆகணும், கண்டென்ட் ரைட்டர் வரணும் அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். அதுக்கு வெயிட் பண்ணுங்கள், சரியா? அது முன்னாடியே சூஸ் பண்ணும்போதே நான் வீடியோ கூட போட்டேன். சாரும் சொல்லியிருக்காங்க நோட்டீஸ் போர்டில், ஒரு தடவை சூஸ் பண்ணால் தான் அதில் போயிட்டு சேஞ்ச் பண்ண முடியாது. அதனால் சேஞ்ச் பண்ணும்போது சார் சொல்லுவாங்க. அப்போ எஸ்பிஓ நோட்டீஸ் போட எதாக இருந்தாலும் ஆடியோ ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் தெரியும். யார் மெயில் போட்டிங்களோ அவங்களுக்கெல்லாம் மெயில் ரிசீவ் ஆகிருக்கா என்னன்னு பார்த்துட்டு உங்கள் அக்கௌண்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓவில் ஷேர் பண்ணுங்கள். கம்பல்சரி அது ஷேர் பண்ணியே ஆகணும். நீங்கள் உங்கள் ஐடி லாகின் பண்ணாலே முன்னாடி ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓட குரூப் லிங்க்கும் இருக்கும், எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டோட குரூப் லிங்க்கும் இருக்கும். அடுத்தது எஸ்பிஓ மீடியா அஃபிஷியல் லிங்க்கும் அங்கே இருக்கும். அதை போயிட்டு அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்தது என்னென்னா, நம்ம வித்ட்ரால் பண்ணது எல்லாமே எப்போ ரிசீவ் ஆகும் அப்படிங்கிறத சார் எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டில் சார் ஆடியோ கொடுப்பாங்க. இவ்வளோ தான் அப்டேஷன், ஓகேவா? ஒர்க்கு எப்போ இன்றைக்கி கண்டிப்பாக நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அதுக்கான இது சார் அப்டேஷன் சொல்லுவாங்க. வெயிட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.